أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் நட்குறிப்பு சென்று கொண்டிருந்தது. இன்றும் அதே தொடரும். இனி வருங்காலங்களிலும் சில ஹுத்பாக்களில் தொடரும் இன்ஷா அல்லாஹ். உஹது போர் சந்தர்ப்பத்தில் இப்னு கமியா ஹதரத் முஸப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஷஹீதாக்கிய போது அவன் தான் ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஷஹீதாக்கிவிட்டதாக கருதினான். எனவே அவன் குறைஷர்களிடம் திரும்பிச் சென்று நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொன்றுவிட்டேன் என்று கூறினான். ஹதரத் முஸப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதான போது ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடியை ஹதரத் அலியிடம் ஒப்படைத்து விட்டார்கள். ஆக ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஏனைய முஸ்லிம்களும் போர் புரிந்தார்கள். ஒரு அறிவிப்பில் வருகிறது, உஹது போர் சந்தர்ப்பத்தில் இணை வைப்பாளர்களின் கொடியேந்துபவனான தல்ஹா பின் அபி தல்ஹா ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போருக்கு அழைத்தான். அவர்கள் முன்னோக்கி சென்று எந்த அளவு வாழ் வீசினார்கள் என்றால் அவன் பூமியில் விழுந்து துடிக்க ஆரம்பித்தான். ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒருவர் பின் ஒருவராக நிராகரிப்பாளர்களின் கொடியேந்துபவர்களை வாளிக்கரையாக்கினார்கள். ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிராகரிப்பாளர்களின் ஒரு கூட்டத்தை பார்த்து ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவர்கள் மீது தாக்குதல் தொடுக்குமாறு ஆணையிட்டார்கள். ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமர் பின் அப்துல்லா ஜமியை கொன்று அவர்களை சிதறடித்தார்கள். பிறகு ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிராகரிப்பாளர்களின் மற்றொரு படைப்பிரிவின் மீது தாக்குதல் தொடுக்குமாறு கட்டளையிட்டார்கள். ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷீபா பின் மாலிக்கை அழைத்தார்கள். அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நிச்சயமாக இவர் துயரகற்றுவதற்குரியவர் என்று கூறினார்கள். அதாவது ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்பாக கூறினார்கள். அப்போது ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம், அலி என்னைச் சேர்ந்தவர், நான் அலியைச் சேர்ந்தவராவேன் என்று கூறினார்கள். அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நான் உங்கள் இருவரைச் சேர்ந்தவராவேன் என்று கூறினார்கள். ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், உஹது போரில் ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகிலிருந்து மக்கள் விலகிச் சென்று விட்ட போது நான் ஷஹீதானவர்களின் சடலங்களை பார்க்க ஆரம்பித்த போது அவற்றில் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணப்பெறவில்லை. அப்போது நான் அல்லாஹ்வின் மீது ஆணையாக ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓடக்கூடியவர்களாக இருந்திருக்கவில்லை, நான் அவர்களை ஷஹீதுகளிலும் காணப்பெறவில்லை. ஆனால் அல்லாஹ் நம் மீது கோபமடைந்துள்ளான், அவன் தனது நபியை எழுப்பிவிட்டான். ஆக நான் கொல்லப்படும் வரை போரிடுவதே எனக்கு நல்லது என்று கூறினேன். பிறகு நான் எனது வாளின் உரையை கிழித்தறிந்தேன். நிராகரிப்பாளர்கள் மீது தாக்குதல் தொடுத்தேன். அவர்கள் இங்குமங்குமாக சிதறி ஓடிவிட்டனர். அப்பொழுது ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நடுவில் இருப்பதை பார்க்கிறேன். இது நேசம் மற்றும் விசுவாசத்தின் கதையாகும். அது குழந்தை பருவத்திலிருந்து துவங்கி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தனது தோற்றத்தை வெளிப்படுத்தி வந்தது.
உஹது போரில் ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட காயங்கள் தொடர்பாக ஒரு அறிவிப்பு இருக்கிறது. ஹதரத் சஹல் பின் சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காயங்கள் தொடர்பாக கேட்கப்பட்ட போது அவர்கள் கூறினார்கள், என்னிடம் கேட்கிறீர்கள் என்றால் ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காயத்தை யார் கழுவினார்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும். அதாவது இந்த காட்சிகள் அனைத்தும் என் கண்முன்னே இருக்கின்றன. யார் தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்தார்கள், என்ன மருந்து போடப்பட்டது என்பதெல்லாம். ஹதரத் சஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகள் ஹதரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் காயங்களை கழுவி கொண்டிருந்தார்கள். ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமது கேடயத்தால் தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்தார்கள். தண்ணீர் இன்னும் அதிகமாக இரத்தத்தை வெளியேற்றுவதை ஹதரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பார்த்தபோது அவர்கள் சாக்கு பையின் ஒரு துண்டை எடுத்து அதை எரித்து காயங்களோடு ஒட்டி வைத்து விட்டார்கள். அதன் மூலம் ரத்தம் நின்றுவிட்டது. அந்த நாள் ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன் பல்லும் உடைந்துவிட்டது. அன்னாரின் முகம் காயமுற்றது. அன்னாரின் தலைக்கவசம் அன்னாரின் தலையில் உடைந்திருந்து விட்டது. ஹதரத் சயீத் பின் முஸையப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உஹது போரில் ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 16 காயங்கள் ஏற்பட்டன. ஹதரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அவர்கள் கஷ்டங்களுக்கு கீழ் அருட்களின் கருவூலங்கள் மறைந்துள்ளன என்ற கருத்தை எடுத்துரைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆக இந்த கருத்தை எடுத்துரைத்தவாறு அவர்கள் கூறினார்கள், ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஹது போரிலிருந்து திரும்பி வந்து ஹதரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் தமது வாளை கொடுத்தார்கள். இதை கழுவுங்கள், இன்று இந்த வாள் நிறைய வேலை செய்திருக்கிறது என்று கூறினார்கள். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் இந்த விஷயத்தை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அன்னார் கூறினார்கள், அலியே, உமது வாழ் மட்டும் செயலாற்றவில்லை, உமது பல சகோதரர்களும் உள்ளனர். அவர்களின் வாட்களும் திறமை வெளிப்படுத்தியுள்ளன. அன்னார் 6-7 சஹாபாக்களின் பெயரை எடுத்தவாறு கூறினார்கள். அவர்களின் வாட்கள் உமது வாளுக்கு சளைத்ததாக இருக்கவில்லை. பிறகு அதே கஷ்டங்களை கடந்தவாறு அந்த மக்களுக்கு இறுதியில் வெற்றி கிடைத்தது. அகழ் போர் ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு ஷவ்வால் மாதம் நடைபெற்றது. அந்த சந்தர்ப்பத்தில் நிராகரிப்பாளர்களின் படை மதினாவை முற்றுகையிட்டிருந்த போது அவர்களின் தலைவர்கள் ஒன்றிணைந்து தாக்குவோம் என்ற விஷயத்தில் ஒருமித்தனர். அகழியில் அவர்கள் தமது குதிரை வீரர்களை ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் சஹாபாக்கள் வரை சென்றடைய வைக்கக்கூடிய குறுகிய இடத்தை தேடலானார்கள். ஆனால் அவர்களுக்கு எந்த இடமும் கிடைக்கவில்லை. அவர்கள் கூறினார்கள், இது எத்தகைய திட்டமெனில் இதை இன்று வரை அரபு நாட்டில் யாரும் மேற்கொள்ளவில்லை. அவர்களுக்கு கூறப்பட்டது, ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒரு பாரசீக நபர் இருக்கிறார். அவரே அன்னாருக்கு இந்த அகழ் தோன்றும் ஆலோசனையை கூறினார். இது அவருடைய திட்டம்தான் என்று அவர்கள் கூறினார்கள். அதாவது காஃபிர்கள் கூறினார்கள். பிறகு அவர்கள் எத்தகைய நெருக்கடியான ஒரு இடத்தை அடைந்தார்கள் என்றால் அதை பற்றி முஸ்லிம்கள் கவனமிட்டிருந்தார்கள். ஆக இக்ரமா பின் அபி ஜஹல், நௌஃபல் பின் அப்துல்லா, ஜரார் பின் ஹத்தாப், ஹுபைரா பின் அபி வஹப் மற்றும் அமர் பின் அப்திவத் ஆகியோர் அவ்விடத்தின் வழியாக அகழியை கடந்தார்கள். அமர் பின் அப்திவத் சண்டையிட அழைத்தவாறு இந்த கவிதையை பாடலானான். வலகத் பஹைத்து மினன் நிதாயி லி ஜம்இஹிம் ஹல் மின் முபாரிஸ். அதாவது போட்டியிட வருவதற்கு யாராவது முன்வருவாரா என்று அவர்களின் கூட்டத்தை அழைத்து எனது தொண்டையே கட்டி கொண்டது. இதற்கு பதில் கூறும் விதமாக ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த கவிதை வரிகளை பாடினார்கள். லா தஅஜல் ஃபகத் அதாக் முஜீபு சௌத்திக கைர ஆஜிஸ் ஃபி நியத்தின் வ பசீரத்தின் வசிதுக்கு மன்ஜ குல்லி ஃபாயிஸ் இன்னி ல அர்ஜு அன் உகீம் மா அலைக நாயிஹத்துல் ஜனாயிஸ் மின் ஜர்பத்தின் நஜ்லா யபகா ஸிக்ருஹா இன்தல் ஹஸாயிஸ். நீ ஒருபோதும் அவசரப்படாதே, உனது குரலுக்கு பதில் கொடுக்கக்கூடியவர் உன்னிடம் வந்து விட்டார். அவர் இயலாமையையும் பலவீனத்தையும் வெளிப்படுத்தக்கூடியவர் அல்ல. மன உறுதியுடனும் முழுமையான முன்னோக்கு பார்வையுடனும் மேலும் போர்க்களத்தில் உறுதியான பாதத்துடனும் எதிர்த்து தாக்குப்பிடித்து நிற்பதே வெற்றி பெறக்கூடிய ஒவ்வொருவரின் ஈடேற்றத்திற்கான வழியாகும். நான் போர்களில் அதை பற்றிய சர்ச்சை எஞ்சியிருக்கும் அளவு பெரிய காயத்தை ஏற்படுத்தி மையத்துகளில் ஒப்பாரி வைக்கக்கூடிய பெண்களை உனக்காக ஒன்று திரட்டி விடுவேன். ஹதரத் அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நான் இவனோடு போரிடச் செல்வேன் என்று கூறிய போது ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தமது வாளை கொடுத்தார்கள். பிறகு தலைப்பாகையை கட்டி இவ்வாறு துவா செய்தார்கள், அல்லாஹ்வே, அவனுக்கு, அதாவது அமர் பின் அப்துவத்துக்கு எதிரில் இவருக்கு உதவுவாயாக. ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவனோடு போரிட முன் சென்றார்கள். இருவரும் ஒருவரோடு ஒருவர் போரிட ஒருவர் மற்றவருக்கு அருகில் சென்றார்கள். அவர்கள் இருவருக்கும் மத்தியில்
போரிட வந்தபோது மண்புழுதி பறந்தது. ஹசரத் அலி ரலிலான் அவர்கள் அவனை அடித்து கொன்று விட்டார்கள். அல்லாஹ் அக்பர் என்று முழக்கமிட்டார்கள். அப்போது ஹசரத் அலி ரலிலான் அவர்கள் அவனை கொன்று விட்டார்கள் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம். அவனது உடனிருந்தவர்கள் புறமுதுகிட்டு ஓடிவிட்டார்கள். தங்களது குதிரைகளின் காரணமாக உயிரை காப்பாற்றிக் கொள்வதில் வென்றுவிட்டனர். இதை மேற்கொண்டு விளக்கியவாறு ஹசரத் மிர்சா பஷீர் அஹமத் ரலியல்லாஹு அவர்கள் இவ்வாறு எழுதியுள்ளார்கள். அமர் ஒரு பெயர் போன வாழ்வீச்சாளனாக இருந்தான். தனது வீரத்தின் காரணமாக தனியாகவே 1000 சிப்பாய்களுக்கு சமமாக கருதப்பட்டான். அவன் பத்ர் போர் சந்தர்ப்பத்தில் தோற்று இழப்படைந்து திரும்ப சென்றான் என்பதனால் அவனது உள்ள முஸ்லிம்களுக்கு எதிராக காழ்ப்புணர்ச்சியாலும் பழிவாங்கும் உணர்வுகளாலும் நேர்ந்திருந்தது. அவன் போர்க்களத்துக்கு வந்தவுடனேயே மிகவும் அகம்பாவ தோரணையில் என்னை எதிர்த்து போரிட அணியை விட்டு முன்வருபவர் யாரும் உள்ளாரா என கேட்டான். சில சஹாபாக்கள் அவனோடு சண்டையிடுவதை தவிர்த்தார்கள். ஆனால் ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அனுமதியுடன் ஹசரத் அலி ரலிலான் அவர்கள் அவனை எதிர்த்து போரிட முன் சென்றார்கள். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது வாளை அவர்களுக்கு வழங்கி அவர்களுக்காக துஆ செய்தார்கள். ஹதரத் அலி ரலிலான் அவர்கள் முன்னேறி சென்று அமரிடம், குறைஷியர்களில் யாராவது உன்னிடம் 2 விஷயங்களை கேட்டால் நீ அவற்றில் ஒன்றை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வதாக உறுதிமொழி எடுத்துக்கொள்வதாக நான் கேள்விப்பட்டேன் என்று கூறினார்கள். அமர் ஆம் என்றான். ஹதரத் அலி ரலிலான் அவர்கள் கூறினார்கள், பிறகு நான் உன்னிடம் முதல் விஷயமாக இதை கூறுகிறேன், நீ முஸ்லீமாகிவிடு. ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டு இறை அருட்களுக்கு வாரிசாகிவிடு. அமர் கூறினான், இது முடியாது. ஹசரத் அலி ரலிலான் அவர்கள் கூறினார்கள், இந்த விஷயத்துக்கு சம்மதம் இல்லை என்றால் பிறகு வா, என்னோடு சண்டையிட ஆயத்தமாகிவிடு. இதை கேட்டு அமர் சிரித்தான். என்னிடம் ஒருவர் இந்த சொற்களை கூற முடியும் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை என்று கூறினான். பிறகு அவன் ஹதரத் அலி ரலிலான் அவர்களின் பெயரையும் பரம்பரையும் பற்றி கேட்டான். அவர்கள் கூறிய பிறகு, சகோதரனின் மகனே, நீ இப்போது சிறுவன். நான் உனது இரத்தத்தை சிந்த வைக்க விரும்பவில்லை. உன்னுடைய பெரியவர்களில் யாரையாவது அனுப்பு என்று கூறினான். ஹதரத் அலி ரலிலான் அவர்கள் பதிலளித்தவாறு, நீ எனது இரத்தத்தை சிந்த வைக்க விரும்பவில்லை, ஆனால் உன்னுடைய இரத்தத்தை சிந்த வைப்பதில் எனக்கு தயக்கமில்லை என்று கூறினார்கள். இதை கேட்ட அமர் உத்வேகத்தில் குருடனாகி தனது குதிரையிலிருந்து குதித்தான். குதிரையை வைத்து திரும்ப செல்வதற்கு கூட வழி இருக்கக்கூடாது என்பதற்காக அதன் கால்களை வெட்டி அதை கீழே விழச் செய்து விட்டான். பிறகு ஒரு தீப்பிழம்பை போல் பித்து பிடித்து ஹதரத் அலி ரலிலான் அவர்களை நோக்கி சென்றான். எவ்வளவு வேகமாக ஹதரத் அலி ரலிலான் அவர்கள் மீது வாழ் வீசினான் என்றால் அது அவர்களின் கேடயத்தை குடைந்தவாறு அவர்களின் நெற்றியில் பட்டுவிட்டது. நெற்றியில் அவர்களை ஓரளவு காயமும் படுத்திவிட்டது. ஆனால் உடன் ஹதரத் அலி ரலிலான் அவர்கள் அல்லாஹ் அக்பர் என்று முழக்கமிட்டவாறு எந்த அளவு வாழ் வீசினார்கள் என்றால் அவனால் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாமல் போனது. ஹதரத் அலி ரலிலான் அவர்களின் வாழ் அவனது தோளை வெட்டியவாறு கீழே இறங்கிவிட்டது. அமர் துடிதுடித்து கீழே விழுந்து உயிரை விட்டுவிட்டான். அமர் பின் அப்தேவுத் கொலையுண்ட பிறகு காஃபிர்கள் தாம் அவனது சடலத்தை 10,000 திர்ஹம் கொடுத்து வாங்கிக் கொள்வோம் என்ற தூது செய்தியை ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனுப்பிய போது ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதை எடுத்துச் செல்லுங்கள், நாங்கள் மரணித்தவர்களை விற்று சம்பாதிப்பதில்லை என்று கூறினார்கள். ஹதரத் பராபின் ஆசிப் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹுதைபியா மக்களுடன் உடன்படிக்கை செய்த போது ஹதரத் அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் அவர்களுக்கு மத்தியில் உடன்படிக்கை எழுதினார்கள். அதில் ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று எழுதினார்கள். இணை வைப்பாளர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று எழுதாதீர்கள் என்று கூறினார்கள். அவர்கள் தூதராக இருந்தால் நாங்கள் அவர்களோடு சண்டையிட மாட்டோம் என்று கூறினார்கள். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் அலி ரலிலான் அவர்களிடம் அதை அழித்து விடுங்கள் என்று கூறினார்கள். ஹதரத் அலி ரலிலான் அவர்கள், நான் இதை அழிக்கக்கூடியவன் அல்ல என்று கூறிவிட்டார்கள். பிறகு ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தமது கரங்களால் அழித்து விட்டார்கள். மேலும் அம்மக்களுடன் பின்வரும் நிபந்தனைகளின்படி சமாதானம் செய்து கொண்டார்கள். அன்னாரும் அன்னாருடைய சஹாபாக்களும் 3 நாட்கள் வரை மக்காவில் இருப்பார்கள். அவர்கள் தம் ஆயுதங்களை ஜலூபானில் வைத்துவிட்டு வருவார்கள். ஜலூபான் என்றால் என்ன என்று மக்கள் கேட்டனர். அறிவிப்பாளர், உரையுடன் வாழ் வைக்கப்படும் பை என்று கூறினார். இந்த நிகழ்வை ஹதரத் முஸ்லிமோத் ரலிலான் அவர்கள் சற்று விளக்கமாக எடுத்துரைத்துள்ளார்கள்.
அவர்கள் கூறுகின்றார்கள், ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியா உடன்படிக்கை சபையில் அமர்ந்திருந்த போது காஃபிர்கள் சமாதானத்திற்கான நிபந்தனைகளை முன்வைத்துக் கொண்டிருந்த போது சஹாபாக்கள் தமது உள்ளங்களில் நெருப்பை ஏந்தியவாறு அமர்ந்திருந்தார்கள். காஃபிர்கள் தரப்பில் இருந்து 20 ஆண்டுகளாக அவர்கள் மீது இழைக்கப்பட்டு வந்த அந்த அநீதிகளின் வெப்பத்தால் அவர்களின் நெஞ்சங்கள் எரிந்து கொண்டிருந்தன. அவர்களின் வாட்கள் உரைகளிலிருந்து வெளிவந்திருந்தன. அவர்கள் எவ்வாறாவது சந்தர்ப்பம் கிடைத்தால் அம்மக்கள் இஸ்லாத்தின் மீது இழைத்த அந்த அநீதிகளுக்கு பழிவாங்கலாம் என்று விரும்பிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காஃபிர்கள் கூறுவதை கேட்டார்கள். அவர்கள் தரப்பிலிருந்து, வாருங்கள் நாம் பரஸ்பரம் சமாதானம் செய்து கொள்வோம் என்ற ஆலோசனை முன்வைக்கப்பட்ட போது அன்னார் கூறினார்கள், நல்லது, நாம் சமாதானம் செய்து கொள்வோம். அவர்கள் கூறினர், இந்த வருடம் நீங்கள் உம்ரா செய்யக்கூடாது. ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நல்லது, இந்த வருடம் நாங்கள் உம்ரா செய்ய மாட்டோம். அவர்கள் கூறினார்கள், அடுத்த வருடம் நீங்கள் உம்ரா செய்வதற்காக வரும்போது மக்காவில் 3 நாட்களுக்கு மேல் தங்கக்கூடாது. ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நல்லது, எனக்கு இந்த நிபந்தனையும் சம்மதம். பிறகு அவர்கள் கூறினார்கள், நீங்கள் ஆயுதம் ஏந்தி மக்காவினுடைய உங்களுக்கு அனுமதி இருக்காது. ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நல்லது, நாங்கள் ஆயுதங்கள் ஏந்தியவாறு மக்காவினுடைய மாட்டோம். சமாதான உடன்படிக்கை தீர்மானிக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. சஹாபாக்களின் உள்ளங்கள் உள்ளுக்குள்ளேயே உத்வேகத்தால் பொங்கிக் கொண்டிருந்தது. அவர்கள் சினத்தால் அமைதியடைந்து கொண்டிருந்தனர். ஆனால் எதுவும் செய்ய முடியாமல் இருந்தனர். ஹதரத் அலி ரலியல்லாஹு அவர்களை சமாதான மடல் எழுதுவதற்காக நியமிக்கப்பட்டது. அவர்கள் இந்த உடன்படிக்கை எழுத துவங்கிய போது அவர்கள் இவ்வாறு எழுதினார்கள், இந்த உடன்படிக்கை ஒருபுறம் ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் அவர்களின் தோழர்கள் தரப்பிலிருந்தும், மறுபுறம் மக்காவின் இன்ன தலைவர்கள் மற்றும் மக்காவாசிகள் தரப்பிலிருந்தும் ஆகும். இதை பார்த்த காஃபிர்கள் கொதித்தெழுந்தனர். எங்களால் இந்த சொற்களை பொறுத்துக் கொள்ள முடியாது. ஏனெனில் நாங்கள் முஹம்மதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வாக ஏற்றுக்கொள்வதில்லை. ஏற்றுக்கொண்டிருந்தால் எதற்காக அவர்களிடம் சண்டையிடப் போகின்றோம்? நாங்கள் அவர்களுடைய முஹம்மது பின் அப்துல்லா, அதாவது அப்துல்லாவின் மகன் முஹம்மது என்ற அந்தஸ்திலேயே அவர்களுடன் உடன்படிக்கை செய்கின்றோம். எனவே இந்த சொற்கள் இந்த உடன்படிக்கையில் எழுதப்பட மாட்டாது என்று அவர்கள் கூறினர். அப்பொழுது சஹாபாக்களின் உத்வேகத்திற்கு எல்லை இல்லாமல் இருந்தது. அவர்கள் கோபத்தில் துடிக்க ஆரம்பித்தனர். அவர்கள், இப்பொழுது இறைவன் இன்னொரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி விட்டான். ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களின் பேச்சை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். நமக்கு அவர்களுடன் போரிட்டு நமது மனக்குறையை தீர்த்து கொள்ள சந்தர்ப்பம் கிடைத்துவிடும் என்று நினைத்தனர். ஆனால் ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இவர்கள் சரியாக சொல்கிறார்கள். உடன்படிக்கையில் இருந்து ரசூலுல்லாஹ் என்ற சொல்லை அழித்துவிட வேண்டும். அலியே, அன்னார் ஹசரத் அலி ரலியல்லாஹு அவர்களை அழைத்து கூறினார்கள், அலியே, இந்த சொல்லை அழித்து விடுங்கள். ஆனால் கட்டுப்படுதல் மற்றும் கீழ்ப்படிதலின் மிக மேலான தரத்தின் முன்மாதிரியாக திகழ்ந்த மனிதரான ஹசரத் அலி ரலியல்லாஹு அவர்களின் உள்ளமும் நடுநடுங்க ஆரம்பித்தது. அவர்களின் கண்களில் கண்ணீர் வந்துவிட்டது. அவர்கள், அல்லாஹ்வின் தூதரவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னால் இந்த சொல்லை அழிக்க முடியாது என்று கூறினார்கள். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், காட்டுங்கள், காகிதத்தை என்னிடம் கொடுங்கள் என்று கூறினார்கள். காகிதத்தை வாங்கி எங்கு ரசூலுல்லாஹ் என்று எழுதப்பட்டிருந்ததோ அதை தமது கரங்களால் அழித்து விட்டார்கள். ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு முஹர்ரம் மற்றும் சஃபர் மாதத்தில் நடைபெற்ற ஹைபர் யுத்தம் தொடர்பாக சஹி முஸ்லிமின் ஒரு நீளமான அறிவிப்பு உள்ளது. ஹதரத் சலமா பின் அக்வா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நாங்கள் ஹைபரை அடைந்த போது அவர்களின் தலைவனான மர்ஹப் வாளை சுழற்றியவாறு முன்வந்தான். அவன் இவ்வாறு கூறிக்கொண்டிருந்தான், போர்கள் கொழுந்து விட்டெறிந்தவாறு வரும்போது மர்ஹபான நான் ஆயுதம் ஏந்திய அனுபவசாலி வீரனாவேன் என்பதை ஹைபர் அறியும். அதாவது எனது வீரத்தை பற்றி தெரியும் என்றான். அறிவிப்பாளர் கூறுகிறார், அவனோடு சண்டையிட எனது தந்தையின் சகோதரர் ஆமிர் முன்வந்தார்கள். அவர்கள் கூறினார்கள், ஆமிரான நான் ஆயுதம் ஏந்திய வீரன், அபாயங்களில் தன்னை இட்டுக் கொள்பவன் என்று ஹைபர் அறியும். அறிவிப்பாளர் கூறுகிறார், இருவரும் வாழ் வீசினர். மர்ஹபின் வாழ் ஆமிர் அவர்களின் கேடயத்தில் பட்டது. ஆமிர் அவன் மீது கீழ்ப்புறமாக வாழ் வீசினார்கள். அவர்களின் வாழ் அவர்கள் மீதே வந்து பட்டது. அது அவர்களின் நரம்பை துண்டித்து விட்டது. அவர்கள் அதனாலேயே ஷஹீதாகிவிட்டார்கள். சலமா கூறுகிறார்கள், நான் புறப்பட்ட போது ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சில சஹாபாக்கள் ஆமிரின் செயல் வீணாகிவிட்டது, அவர் தன்னையே கொன்றுவிட்டார் என்று கூறினார்கள். அறிவிப்பாளர் கூறுகிறார்கள், நான் அழுதவாறு ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதரவர்களே,
ஆமிர் அவர்களின் செயல் வீணாகிவிட்டதா என்று கேட்டேன். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், யார் சொன்னார்கள்? அறிவிப்பாளர் கூறுகிறார்கள், உங்களுடைய சில சஹாபாக்கள் என்று நான் சொன்னேன். அன்னார் கூறினார்கள், யார் எதை சொன்னார்களோ தவறாக சொல்லியிருக்கிறார்கள், ஆமிருக்கோ இரட்டை வெகுமதி கிடைக்கும். பிறகு ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அனுப்பினார்கள். அவர்களின் கண்கள் தளர்ந்திருந்தன. ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் அல்லாஹையும் அவனது தூதரையும் நேசிக்கக்கூடிய நபருக்கு அல்லது அல்லாஹும் அவனது தூதரும் நேசிக்கக்கூடிய நபருக்கு கொடியை கொடுப்பேன் என்று கூறினார்கள். அறிவிப்பாளர் கூறுகிறார், நான் ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சென்றேன். அவர்களை உடன் அழைத்து கொண்டு நடந்து வந்தேன். எதுவரை எனில் நான் அவர்களை அழைத்து கொண்டு ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்தடைந்தேன். அவர்களின் கண்கள் தளர்ந்திருந்தன. அதாவது ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கண்கள் தளர்ந்திருந்தன. அதாவது நோயினால் கண்கள் பொங்கி போயிருந்தன, வீங்கி போயிருந்தன. அன்னார் அவர்களின் கண்களில் தமது உமிழ்நீரை தடவினார்கள். அவை சரியாகிவிட்டன. அன்னார் அவர்களுக்கு கொடியை தந்தார்கள். மேலும் மர்ஹப், நான் போர்கள் கொழுந்து விட்டிருந்து கொண்டிருக்கும் போது ஆயுதங்கள் ஏந்தி நிற்கும் அனுபவசாலியான வீரன் மர்ஹப் என்பதை ஹைபர் அறியும் என்று கூறியவாறு புறப்பட்டான். ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், அனல்லதி சம்மத்னி உம்மி ஹைதரா கலைசின் ராபாத்தின் கரீஹில் மன்சரா ஔஃபீஹிம் பிஸ்ஸாய் கைல சந்தரா. எனது தாயார் எனக்கு ஹைதர் என்று பெயரிட்டார்கள். நான் காடுகளில் இருக்கும் அச்சமூட்டுகின்ற தோற்றத்தையுடைய சிங்கத்தை போன்றவன். நான் ஒரு சாவுக்கு பதிலாக சந்தரா கொடுக்கின்றேன். இது அரபியின் ஒரு பழமொழியாகும். இதன் பொருள் இவ்வாறும் இருக்கலாம். உருதுவில் சேர்க்கே முகாப்லே மே சவா சேர் ஏசே கோ தேசா ஈட் கா ஜவாப் பத்தர் சே தேனே வாலா போன்ற விஷயங்கள் இருக்கின்றன. அதாவது ஒன்றுக்கு இரண்டாக கொடுக்கக்கூடியவன் என்ற பொருளில் இருக்கக்கூடிய ஒரு பழமொழியாகும். சந்தரா என்ற பதத்தின் சொற்பொருள் மிக்யாலுன் வாசியுன், அதாவது மிகப்பெரிய அளக்கும் கருவி. சா என்பது சுமார் 2.5 கிலோ எடை கொண்ட அளவு கருவி. சந்தரா என்னும் அளவு கருவி அதைவிட பெரியது. பிறகு அறிவிப்பாளர் கூறுகிறார்கள், அவர்கள் மர்ஹபின் தலையில் வாள் வீசினார்கள். இதை கூறிய பிறகு ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மர்ஹபின் தலையில் வாள் வீசினார்கள். அவனை கொன்றுவிட்டார்கள். பிறகு அவர்களின் கைகளால் வெற்றி கிடைத்தது. ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கைகளால். இதுவும் முஸ்லிமின் அறிவிப்பாகும். ஹதரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை பற்றி குறிப்பிட்டவாறு கூறுகின்றார்கள், ஹைபர் நாளன்று ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்று நான் இறைவனை நேசிக்கக்கூடியவருக்கு மற்றும் இறைவன் நேசிக்கக்கூடியவருக்கு சந்தர்ப்பம் கொடுப்பேன். இறைவன் மேன்மை வழங்கியவரிடம் வாளை ஒப்படைத்து விடுவேன். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நான் அந்த சபையில் இருந்தேன். ஒருவேளை ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்துவிட்டு எனக்கு வாளை கொடுத்து விடலாம் என்றெண்ணி எனது தலையை உயர்த்தி வந்தேன். ஆனால் அவர்கள் பார்த்துவிட்டு அமைதியாக இருப்பார்கள். நான் மீண்டும் தலையை உயர்த்துவேன். அன்னார் பார்த்துவிட்டு அமைதியாக இருப்பார்கள். எதுவரை எனில் ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். அவர்களுடைய கண்கள் கடுமையாக தளர்ந்திருந்தன. ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அலியே, முன்னால் வாருங்கள். அவர்கள் அன்னாரை அடைந்தார்கள். அன்னார் உமிழ்நீரை அவர்களுடைய கண்களில் தடவினார்கள். மேலும், அல்லாஹ் உமது கண்களுக்கு குணமளிப்பானாக, அல்லாஹ் உம்மிடம் ஒப்படைத்துள்ள இந்த வாளை பிடியுங்கள் என்று கூறினார்கள். பிரிதோரிடத்திலும் ஹதரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள், ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியாவிலிருந்து திரும்பி வந்ததிலிருந்து ஏறத்தாழ 5 மாதங்களுக்கு பிறகு மதீனாவிலிருந்து குறைந்த தூரத்திலேயே இருந்த, எங்கிருந்து மதீனாவுக்கு எதிராக சுலபமாக சூழ்ச்சி செய்திருக்க முடியுமோ அந்த ஹைபரில் இருந்து யூதர்களை வெளியேற்றிவிட தீர்மானித்தார்கள். ஆக ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1600 சஹாபாக்களுடன் கிபி 628 வருடம் ஆகஸ்ட் மாதம் ஹைபரை நோக்கி பயணமானார்கள். ஹைபர் முற்றிலும் கோட்டைகள் உள்ள ஒரு நகரமாகும். அதன் நாலாபுறமும் பாறைகள் மீது கோட்டைகள் அமைக்கப்பட்டிருந்தன. இத்தகைய வலுவான ஒரு நகரத்தை இவ்வளவு குறைவான போர் வீரர்களை வைத்து வெற்றி காண்பது ஒன்றும் எளிமையான விஷயமாக இருக்கவில்லை. அக்கம் பக்கத்தில் இருந்த சிறு பகுதிகளோ சிறு சிறு போர்களுக்கு பிறகு வெற்றி பெறப்பட்டு விட்டன. ஆனால் யூதர்கள் ஒன்றிணைந்து நகரத்தின் நடு கோட்டைக்கு வந்துவிட்ட பிறகு அதை வெற்றி காண்பதற்கான அனைத்து திட்டங்களும் வீண் போயின. ஒரு நாள் அல்லாஹ் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த நகரத்தின் வெற்றி ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கைகளால் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்று கூறினான். அன்னார் காலை வேளையில் இவ்வாறு அறிவித்தார்கள்,
இன்று நான் இஸ்லாத்தின் கருப்பு கொடியை இறைவனும் அவனுடைய தூதரும் முஸ்லிம்களும் நேசிக்கக்கூடிய நபருக்கு கொடுப்பேன். இறைவன் அந்த கோட்டையின் வெற்றியை அவரது கைகளில் நிர்ணயித்துள்ளான். பிறகு அடுத்த நாள் காலை அன்னார் ஹதரத் அலி ரலிலான் அவர்களை அழைத்தார்கள். கொடியை அவர்களிடம் ஒப்படைத்தார்கள். ஹதரத் அலி ரலிலான் அவர்கள் சஹாபாக்களின் படையை உடன் அழைத்துக் கொண்டு கோட்டை மீது தாக்குதல் தொடுத்தார்கள். யூதர்கள் கோட்டைக்குள் அடைக்கலம் பெற்றிருந்த பொழுதிலும் அல்லாஹ் ஹதரத் அலி ரலிலான் அவர்களுக்கும் ஏனைய சஹாபாக்களுக்கும் அந்த நாளில் எவ்வளவு ஆற்றல் வழங்கினான் என்றால், மாலை வேளைக்கு முன்பே கோட்டை வெற்றி காணப்பட்டுவிட்டது. பிறகு இன்னொரு இடத்தில் ஹதரத் அலி ரலிலான் அவர்களை பற்றி கூறியவாறு இதே சம்பவம் தொடர்பாக ஹதரத் முஸ்லிமோத் ரலிலான் அவர்கள் இவ்வாறு கூறியுள்ளார்கள். ஹைபரை வெற்றி கொள்வது பற்றிய கேள்வி எழுந்த போது ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் அலி ரலிலான் அவர்கள் அழைத்தார்கள். இஸ்லாமிய படையின் கொடியை அவர்களிடம் ஒப்படைக்க விரும்பினார்கள். ஆனால் ஹதரத் அலி ரலிலான் அவர்கள் கண்களில் வலி ஏற்பட்டிருந்தது. இங்கு கண்களில் வலி ஏற்பட்டது பற்றிய குறிப்பும் வந்துவிட்டது. கடுமையான வேதனையின் காரணமாக அவை வீங்கியிருந்தன. ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் அலி ரலிலான் அவர்களை இந்த நிலையில் பார்த்தபோது அன்னார் ஹதரத் அலி ரலிலான் அவர்களிடம் இங்கே வாருங்கள் என்று கூறினார்கள். அவர்கள் முன் வந்த போது அன்னார் தமது உமிழ் நீரை ஹசரத் அலி ரலியல்லாஹு அவர்களின் கண்களில் தடவினார்கள். அவர்களின் கண்கள் அப்போதே சரியாகிவிட்டன. பிறகு பிரிதோர் இடத்தில் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குணமளிக்கும் கரத்தை பற்றி குறிப்பிட்டவாறு ஹதரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள், உலகத்தில் எத்தகைய காட்சிகள் தென்படுகின்றன என்றால், அல்லாஹ்வின் அருளால் அசாதாரணமான முறையில் சில நோயாளிகளுக்கு குணமாகிறது. மருத்துவ வழிமுறைகள் பயன்படுத்தப்படாமல் அல்லது மருத்துவ வழிமுறைகள் பயனளிக்காத தருணங்களில் குணம் ஏற்படுகிறது. ஆக ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்நாள் நிகழ்வுகளில் இது போன்ற குணம் கிடைத்ததற்கான ஒரு உதாரணம் ஹைபர் போரின் போது கிடைக்கப்பெறுகிறது. ஹைபர் போரின் போது ஒரு நாள் அன்னார் சஹாபாக்களிடம், நான் யாரிடம் கொடியை கொடுக்கின்றேனோ அவருடைய கைகளால் ஹைபர் வெற்றி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்று கூறினார்கள். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கின்றார்கள். அந்த தருணம் வந்தபோது ஒருவேளை ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கே கொடியை கொடுத்து விடலாம் என்றெண்ணி தலையை உயர்த்தி பார்க்க ஆரம்பித்தேன். ஆனால் அன்னார் அவர்களை அந்த பணிக்காக நியமிக்கவில்லை. இவ்வளவு நேரத்தில் ஹதரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் வந்தார்கள். அவர்களின் கண்கள் கடுமையாக வலித்துக் கொண்டிருந்தன. அன்னார் அவர்களின் கண்களில் தமது உமிழ்நீரை தடவினார்கள். கண்கள் உடனடியாக சரியாகிவிட்டன. அன்னார் அவர்களின் கையில் கொடியை கொடுத்து ஹைபரை வெற்றி காணும் பணியை அவர்களிடம் ஒப்படைத்தார்கள். ஹதரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹதரத் அலி ரலியல்லாஹு அவர்களின் ஒரு உதாரணம் மிகவும் ஈமானை வலுவூட்டக்கூடியது. ஹைபர் யுத்தத்தில் ஒரு பெரிய யூத தளபதியை எதிர்க்க முன் சென்றார்கள். வெகுநேரம் அவனோடு சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஏனெனில் அவனும் போர் திறமை பெற்றவனாக இருந்தான். எனவே நீண்ட நேரம் எதிர்த்து போரிட்டுக் கொண்டிருந்தான். இறுதியில் ஹதரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் அவனை விழ வைத்து விட்டார்கள். அவர்கள் அவனது நெஞ்சின் மீது ஏறி அமர்ந்து கொண்டார்கள். வாளால் அவனது கழுத்தை வெட்ட நினைத்தார்கள். அதற்குள் அந்த யூதன் அவர்களுடைய முகத்தில் துப்பிவிட்டான். அப்பொழுது ஹதரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் அவனை விட்டுவிட்டு எழுந்து நின்று விட்டார்கள். அந்த யூதன் மிகவும் வியப்படைந்தான். இவர் என்ன செய்து விட்டார்? ஹதரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் என் மீது ஆதிக்கம் பெற்றுவிட்டு பிறகு என்னை விட்டுவிட்டார். இவர் என்னை கொல்ல முடிந்த போது பிறகு ஏன் என்னை விட்டுவிட்டார்? அவர் ஹதரத் அலி ரலியல்லாஹு அவர்களிடம், நீர் என்னை விட்டுவிட்டு ஏன் விலகிவிட்டீர் என்று கேட்டார். அவர்கள் கூறினார்கள், நான் இறைவனின் தன்னிறைவை பெறுவதற்காக உன்னோடு சண்டையிட்டுக் கொண்டிருந்தேன். ஆனால் நீ எனது முகத்தில் துப்பிய பிறகு எனக்கு கோபம் வந்துவிட்டது. ஆக இப்பொழுது நான் உன்னை கொன்றால் நான் கொல்வது எனக்காக இருக்கும், அல்லாஹுக்காக இருக்காது என்று நினைத்தேன். எனவே என்னுடைய கோபம் தணிவதற்காகவும் நான் உன்னை கொல்வது எனக்காக இல்லாமல் இருப்பதற்காகவும் நான் உன்னை விட்டுவிட்டேன். இது எத்தகைய மகத்துவமான மேன்மை! சரியாக போர்க்களத்தில் அவர்கள் ஒரு கடுமையான பகைவனை அவனை கொல்வது தமது சொந்த கோபத்தில் இருக்கக்கூடாது, மாறாக அல்லாஹ்வின் தன்னிறைவை பெறுவதற்காகவே இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக மட்டும் விட்டுவிட்டார்கள். அறிவிப்பில் வருகிறது, ஹதரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் சூரா தௌபாவின் ஆரம்ப வசனங்களை ஹஜ் சந்தர்ப்பத்தில் அறிவித்தார்கள். இந்த அறிவிப்பு இவ்வாறு வருகிறது. அபு ஜாஃபர் முஹம்மத் பின் அலி அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சூரா பரா அதாவது சூரா தௌபா ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறங்கிய போது ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை ஹஜ்ஜின் அமீராக நியமித்து அனுப்பிவிட்டிருந்தார்கள். தாங்கள் இந்த சூறாவை ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை நோக்கி அவர்கள் அங்கு ஓதி காட்டுவதற்காக அனுப்பி வைத்து விடுங்கள் என்று கூறப்பட்ட போது ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எனது வீட்டாரிலிருந்து ஒருவரை தவிர வேறு யாராலும் என் சார்பாக இந்த கடமை நிறைவேற்ற முடியாது. பிறகு அன்னார் ஹதரத் அலி ரலியல்லாஹு அவர்களை வரவழைத்தார்கள். அவர்களிடம் கூறினார்கள், சூரா தௌபாவின் துவக்கத்தில் இறங்கிய வசனங்களை எடுத்துச் செல்லுங்கள். குர்பானி நாளன்று மக்கள் மினாவில் ஒன்று கூடும் போது அவர்கள் மத்தியில் இவ்வாறு அறிவித்து விடுங்கள், ஸ்வர்க்கத்தில் எந்த காஃபிரும் நுழைய மாட்டார். இந்த வருடத்திற்கு பிறகு எந்த இணை வைப்பாளருக்கும் ஹஜ் செய்யவும் அனுமதி கிடைக்காது. யாருக்கும் நிர்வாணமாக பைத்துல்லாவை வலம் வருவதற்கும் அனுமதி கிடைக்காது.
எவருடன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதேனும் உடன்படிக்கை செய்திருக்கிறார்களோ அதன் காலம் பூர்த்தி செய்யப்படும். ஹஜ்ரத் அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெண் ஒட்டகமான அஸ்பா மீது பயணித்து புறப்பட்டார்கள். வழியிலேயே ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை சந்தித்தார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்களை வழியில் பார்த்தபோது, தங்களை அமீராக நியமிக்கப்பட்டுள்ளதா, இல்லை நீங்கள் எனக்கு கீழ் இருப்பீர்களா என்று கேட்டார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், தங்களுக்கு கீழ். பிறகு இருவரும் புறப்பட்டார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மக்களின் ஹஜ் விவகாரங்களை கண்காணித்தார்கள். அந்த வருடம் அரேபியர்கள் தாம் அறிவியன காலகட்டத்தில் கூடாரம் அமைத்து வந்த அதே இடங்களில் கூடாரம் அமைத்திருந்தார்கள். குர்பானி நாள் வந்தபோது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் எழுந்து நின்று ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்ட விஷயங்களை அறிவித்தார்கள். கூறினார்கள், மக்களே, எந்த காஃபிரும் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார். இந்த வருடத்திற்கு பிறகு இந்த இணை வைப்பாளரும் ஹஜ் செய்யக்கூடாது. யாருக்கும் நிர்வாணமாக பைத்துல்லாவை வலம் வருவதற்கும் அனுமதி கிடையாது. யாருடன் ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதேனும் உடன்படிக்கை செய்திருப்பார்களோ அதன் காலம் பூர்த்தி செய்யப்படும். மக்களுக்கு அந்த அறிவிப்பின் நாளிலிருந்து 4 மாதங்கள் வரை கால அவகாசம் கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு சமுதாயமும் தமது பாதுகாப்பான பகுதிக்கோ அல்லது தமது பகுதிக்கோ திரும்பி சென்று விடுவதற்காக கொடுக்கப்பட்டது. பிறகு எந்த இணை வைப்பாளருக்கும் எந்த வாக்குறுதியும் உடன்படிக்கையும் எந்த பொறுப்பும் இருக்காது. ஒரு காலம் வரை ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருக்கும். அந்த வாக்குறுதி மற்றும் உடன்படிக்கையை தவிர, அதாவது எந்த உடன்படிக்கைகளுக்காக கால அவகாசம் அப்போது எஞ்சி இருக்குமோ அந்த உடன்படிக்கைகள் தவிர புதிதாக எந்த உடன்படிக்கையும் போடப்பட மாட்டாது. ஆக அது நிர்ணயிக்கப்பட்ட காலம் வரை பேணி காக்கப்படும். பிறகு அந்த வருடத்திற்கு பிறகு எந்த இணை வைப்பாளரும் ஹஜ் செய்யவும் இல்லை, யாரும் நிர்வாணமாகவும் ஹஜ் செய்யவில்லை. பிறகு அவர்கள் இருவரும் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்களும் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஆஜராகிவிட்டார்கள். இந்த அறிவிப்பு முன்னரும் ஒரு சஹாபியின் குறிப்பில் எடுத்துரைக்கப்பட்டு விட்டது. ஆனால் இங்கு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் தொடர்பாகவும் எடுத்து கூறிவிடுகிறேன். அதை நான் இப்போது வாசிக்கிறேன். மக்கா வெற்றியின் போது ஹிஜ்ரி 8 ரமலான் மாதத்தில், அதாவது கிபி 630 ஜனவரி மாதம் நடந்த சம்பவம் ஹதரத் அலி ரலியல்லாஹு அவர்களிடமிருந்து அறிவிக்கப்படுகிறது. அவர்கள் கூறினார்கள், ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னையும் ஜுபைரையும் மிக்தாத் பின் அஸ்வதையும் அனுப்பினார்கள். இது மக்காவிற்கு முன்னுள்ள சம்பவம் எடுத்துரைக்கப்படுகிறது. அன்னார் கூறினார்கள், ரவுசா ஹாக் எனும் ஒரு இடம் இருக்கிறது, அங்கு நீங்கள் செல்லுங்கள். அங்கு நீங்கள் சென்றடைந்ததும் அங்கு ஒட்டகத்தின் மீது பயணித்தவாறு ஒரு பெண் இருப்பாள். அவளிடம் ஒரு கடிதம் இருக்கிறது. நீங்கள் அந்த கடிதத்தை அவரிடமிருந்து வாங்கிவிடுங்கள். நாங்கள் புறப்பட்டோம். எங்கள் குதிரைகள் எங்களை புயலாக பறந்து அழைத்து சென்றன. நாங்கள் ரவுசா ஹாக் சென்றடைந்ததும் ஒட்டகத்தின் மீது பயணித்தவாறு ஒரு பெண்ணை பார்த்தோம். நாங்கள் அவரிடம் கடிதத்தை எடு என்று கூறினோம். என்னிடம் எந்த கடிதமும் இல்லை என்று அவள் கூறினாள். நாங்கள் கூறினோம், நீ கடிதத்தை எடுத்தே ஆக வேண்டும், இல்லையெனில் நாங்கள் உனது ஆடைகளை களைந்து உன்னை சோதனை போடுவோம். அப்பொழுது அவள் தனது கொண்டையில் இருந்து அந்த கடிதத்தை வெளியே எடுத்தாள். நாங்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அந்த கடிதத்தை கொண்டு வந்தோம். பார்த்தபோது அதில் ஹாத்திப் பின் அபி பல்தா தரப்பிலிருந்து மக்காவாசிகளின் இணை வைப்பாளர்களுக்கு என்று எழுதப்பட்டிருந்தது. அவர் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஏதோ ஒரு எண்ணத்தை பற்றி அவர்களுக்கு தகவல் கொடுக்க பார்த்தார். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாத்திப் பின் அபி பல்தாவை வரவழைத்தார்கள். ஹாத்திப் இது என்ன என்று கேட்டார்கள். அவர் கூறினார், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, என் தொடர்பாக விரைவாக செயல்படாதீர்கள். நான் எப்படிப்பட்டவன் என்றால், குறைஷியர்களுடன் வந்து கலந்து விட்டேன். அவர்களைச் சேர்ந்தவனாக நான் இருக்கவில்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த ஏனைய முஹாஜிர்களுக்கு மக்காவில் உறவுகள் இருந்தன. அவர்கள் மூலமாக இவர்கள் தமது வீடு வாசல்களையும் சொத்து பத்துக்களையும் பாதுகாத்து வந்தார்கள். நான் அந்த மக்காவாசிகள் மீது பேருபகாரம் செய்ய நினைத்தேன். ஏனெனில் எனக்கு அவர்களில் உறவினர்கள் யாரும் இல்லை. அவர்கள் இந்த பேருபகாரத்தின் காரணமாகவே எனக்கு உதவலாம். நான் எந்த ஒரு நிராகரிப்பின் காரணமாகவோ மார்க்கத்தை விட்டு அகன்றோ இதை செய்யவில்லை. நான் நிராகரிக்கவும் இல்லை, மார்க்கத்தை விட்டு செல்லவும் இல்லை, நான் இஸ்லாத்தை விடவும் இல்லை, நான் நயவஞ்சகனும் இல்லை. நான் இந்த வேலையை இதற்காக செய்யவில்லை. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒருபோதும் நிராகரிப்பை விரும்ப முடியாது. நான் தங்களுக்கு உறுதியளிக்கிறேன். இதை கேட்டு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவர் உங்களிடத்தில் உண்மையை கூறியிருக்கிறார் என்று கூறினார்கள். அதாவது அவர்களின் பேச்சை ஒப்புக்கொண்டார்கள். இந்த சம்பவத்தை எடுத்துரைத்தவாறு ஹதரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு பலகீனமான சஹாபி ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10,000 போர் வீரர்களோடு புறப்பட்டிருக்கின்றார்கள்.
அவர்கள் எங்கு செல்கின்றார்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் மக்கா வருகிறார்கள் என்று நான் அனுமானிக்கின்றேன். என்னுடைய சில உறவினர்கள் மற்றும் உற்றார்கள் மக்காவில் இருக்கின்றார்கள். நீங்கள் அவர்களுடைய கஷ்ட காலத்தில் அவர்களுக்கு உதவுவீர்கள், மேலும் எந்தவிதமான கஷ்டங்களையும் அவர்களுக்கு கொடுக்க மாட்டீர்கள் என்று நான் நம்புகின்றேன் என்று எழுதியிருந்தார். இந்த கடிதம் மக்காவை சென்றடைவதற்கு முன்னாலேயே ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை வேளையில் ஹதரத் அலி ரலியல்லாஹு அவர்களை வரவழைத்தார்கள். மேலும் கூறினார்கள், இன்னிடத்திற்கு செல்லுங்கள், அங்கு ஒரு பெண் ஒட்டகத்தின் மீது பயணித்தவாறு உங்களுக்கு கிடைப்பாள். அவரிடம் ஒரு கடிதம் இருக்கும், அதை அவள் மக்காவாசிகளிடம் கொண்டு செல்கின்றார் என்று அல்லாஹ் எனக்கு கூறியிருக்கின்றான். நீங்கள் அந்த கடிதத்தை அந்த பெண்ணிடமிருந்து வாங்கிக் கொள்ளுங்கள், உடனடியாக அதை என்னிடம் கொண்டு வாருங்கள். அவர்கள் புறப்படலான போது ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பாருங்கள், அவள் பெண், அவள் மீது நீங்கள் கடிதம் காட்டக்கூடாது, வற்புறுத்தக்கூடாது, நீங்கள் கடிதத்தை கொடுக்குமாறு அழுத்தம் கொடுக்க வேண்டும். ஆனால் அவள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், நீங்கள் அவளிடம் வேண்டி கேட்டும் அவள் கொடுக்கவில்லை என்று சொன்னால், பிறகு நீங்கள் கடிதமும் காட்டலாம். அவளை கொலை செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால் நீங்கள் கொலையும் செய்யலாம், ஆனால் அந்த கடிதத்தை போகவிடக்கூடாது. ஹதரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் அங்கு சென்றார்கள். அந்த பெண் அங்கிருந்தாள். அவள் அழ ஆரம்பித்து விட்டாள், சத்தியம் செய்ய ஆரம்பித்து விட்டாள். நான் என்ன நம்பிக்கை துரோகியா, நான் என்ன ஏமாற்றுபவளா, என்னை சோதித்துக் கொள்ளுங்கள் என்று கூறினாள். அவர்கள் இங்குமங்கும் பார்த்தார்கள், அவளுடைய பையை சோதனை செய்தார்கள், அவளுடைய பாத்திரங்களை பார்த்தார்கள், ஆனால் அது கடிதம் கிடைக்கவில்லை. சஹாபாக்கள் கூறினார்கள், இவரிடம் கடிதம் இல்லை என்று தெரிகிறது. ஹதரத் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு உத்வேகம் ஏற்பட்டு விட்டது. அவர்கள் கூறினார்கள், அமைதியாக இருங்கள். மிகவும் உத்வேகத்தோடு கூறினார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய் பேச முடியாது. அவர்கள் அந்த பெண்ணிடம் கூறினார்கள், பெண்ணே, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், உன்னிடம் கடிதம் இருக்கிறது என்று. மேலும் நான் அல்லாஹ்வின் மீது ஆணையாக பொய் கூறவில்லை. பிறகு அவர்கள் அந்த வாளை எடுத்தார்கள். மேலும் கூறினார்கள், நீ சரியான முறையில் அந்த கடிதத்தை வெளியெடுக்கவில்லை என்றால் பிறகு நினைவில் வைத்துக்கொள், எங்களுக்கு உன்னை நிர்வாணமாக்கி சோதனை போட வேண்டி ஏற்பட்டாலும் நாங்கள் உன்னை நிர்வாணமாக்கி விடுவோம். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையை கூறினார்கள், மேலும் நீ பொய் பேசுகின்றாய். அவள் பயந்து விட்டாள். அதாவது அவளை நிர்வாணப்படுத்துவதாக அச்சுறுத்தப்பட்ட போது அவள் உடனடியாக தன்னுடைய கொண்டையை அவிழ்த்தாள். அந்த கொண்டையிலிருந்து அந்த கடிதத்தை எடுத்து கொடுத்து விட்டாள். பிறகு ஒரு இடத்தில் இந்த நிகழ்வை விளக்கியவாறு ஹதரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அவர்கள் இவ்வாறு எடுத்துரைக்கின்றார்கள், ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு சஹாபி தம்முடைய உறவினர்களுக்கு மக்காவில் முஸ்லிம்கள் தாக்குதல் தொடுப்பதற்காக வரவிருக்கக்கூடிய செய்தியை ரகசியமாக தெரிவிக்க விரும்பினார். இவ்வாறு இந்த அனுதாபத்தை வெளிப்படுத்துவதன் காரணமாக அவர்கள் அவருடைய உறவினர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வார்கள் என்று நினைத்தார். ஆனால் ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இல்ஹாம் மூலமாக இந்த விஷயம் தெரிவிக்கப்பட்டு விட்டது. அவர்கள் ஹசரத் அலி ரலியல்லாஹு அவர்களையும் ஒரு சில சஹாபாக்களையும் அழைத்து, இந்த இடத்தில் ஒரு பெண்மணி இருப்பாள், அவரிடம் சென்று நீங்கள் கடிதத்தை வாங்கி வாருங்கள் என்று கூறினார்கள். அவர்கள் அங்கு சென்றடைந்த போது அந்த பெண்மணியிடம் அந்த கடிதத்தை கேட்டார்கள். அவள் கொடுக்க மறுத்துவிட்டாள். சில சஹாபாக்கள் கூறினார்கள், ஒருவேளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தவறு ஏற்பட்டிருக்கலாம். அலி ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், இல்லை, அவர்கள் ஒருபோதும் தவறளிக்க முடியாது. எப்பொழுது வரை இவள் அந்த காகிதத்தை எடுக்க மாட்டாலோ நான் இங்கிருந்து நகர மாட்டேன். ஆக அவர்கள் அந்த பெண்மணியை திட்டினார்கள். அவள் உடனடியாக அந்த காகிதத்தை எடுத்து கொடுத்து விட்டாள். மக்கா வெற்றியின் போது ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதில் ஹரமில் அமர்ந்திருந்தார்கள். அப்பொழுது ஹதரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் அவர்களிடம் ஆஜரானார்கள். அவர்களுடைய கைகளில் காபாவின் சாவி இருந்தது. அவர்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எங்களுக்கு சிகாயா, அதாவது ஹஜ் சந்தர்ப்பத்தில் தண்ணீர் கொடுப்பதற்கான பணி மற்றும் ஹானா காபாவுக்கு உரையிடுவது மற்றும் உரை அவிழ்ப்பதற்கான பணியை எங்களுடைய பொறுப்பில் ஒப்படைத்து விடுங்கள் என்று கேட்டார்கள். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் பின் தல்ஹா எங்கிருக்கின்றார்கள் என்று கேட்டார்கள். அவர்களை வரவழைத்தார்கள். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உஸ்மானே, இந்தாருங்கள் சாவி. இன்றைய நாள் மிகவும் நன்மை மற்றும் விசுவாசத்திற்கான நாளாகும். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் அலி ரலியல்லாஹு அவர்களிடம் கூறினார்கள், உங்களை கஷ்டத்தில் இடக்கூடிய மற்றும் வேதனளிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். மேலும் உங்களுக்கு நன்மையும் உங்களுக்கு அருளும் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை தான் நான் உங்களுக்கு கொடுப்பேன். மேலும் நீங்கள் சுயமாக ஏதாவது பொறுப்பை
பெற விரும்பினால் நான் அதை உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். நீங்கள் கேட்டால் உங்களுக்கு கிடைக்காது. ஹதரத் உம்மே ஹானி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவின் மேற்பகுதியில் கூடாரமிட்டிருந்தார்கள். அப்பொழுது பனி மஹ்ஸமில் இருந்து என்னுடைய கணவருடைய உறவினர்களில் இருவர் ஓடி வந்து என்னிடம் அடைக்கலம் புகுந்து விட்டார்கள். ஹதரத் உம்மே ஹானி அவர்கள் அறிவிக்கின்றார்கள், என்னுடைய சகோதரர் அலி என்னிடம் வந்தார். கூறினார், அல்லாஹின் மீது ஆணையாக அவர்கள் இருவரையும் நான் கொன்று விடுவேன். ஹதரத் உம்மே ஹானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் அவர்கள் இருவரையும் என்னுடைய வீட்டில் வைத்து கதவை அடைத்து விட்டேன். பிறகு சுயமாக நான் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மக்காவின் மேற்பகுதியில் இருக்கக்கூடிய இடத்தில் வந்தேன். அவர்கள் ஒரு பாத்திரத்திலிருந்து தண்ணீரை எடுத்து குளிப்பதை கண்டேன். அதில் மாவு குழைக்கப்பட்டிருந்த அடையாளம் காணப்பட்டது. அவர்களுடைய மகள் ஹதரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆடையால் அவர்கள் மீது திரையிட்டுக் கொண்டிருந்தார்கள். குளித்த பிறகு ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடை மாற்றிக்கொண்டார்கள். பிறகு ஷாஷ்ட் நேர தொழுகை 8 ரக்காத்தை தொழுதார்கள். பிறகு என்னை பார்த்து கவனம் செலுத்தியவாறு, உம்மே ஹானி வருக, எந்த விஷயமாக வந்தீர்கள் என்று கேட்டார்கள். அவர்களிடம் நான் அந்த 2 நபர்கள் மற்றும் ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விவகாரத்தை பற்றி கூறினேன். அதாவது இவ்வாறு ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களை கொலை செய்ய விரும்புகின்றார்கள். எனவே நான் அவர்கள் இருவரையும் என்னுடைய வீட்டில் ஒளித்துவிட்டு வந்திருக்கின்றேன் என்று கூறினார்கள். அப்பொழுது ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யாருக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுத்திருக்கின்றீர்களோ அவர்களுக்கு நாமும் அடைக்கலம் கொடுத்தோம். மேலும் யாருக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுத்திருக்கின்றீர்களோ அவர்களுக்கு நாமும் பாதுகாப்பு கொடுத்தோம். அவர்கள் இருவரையும் கொள்ள வேண்டாம். அதாவது ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இருவரையும் கொள்ள மாட்டார்கள். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுவைரிஸ் பின் நுகையதை கொல்வதற்காக ஆணை பிறப்பித்திருந்தார்கள். ஏனெனில் அவன் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காவில் தொல்லை கொடுத்து வந்திருந்தான். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொல்லை கொடுப்பதற்காக பெரும் பெரும் விஷயங்களை அவன் கோரி வந்தான், இழிவுபடுத்த முனைந்து வந்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தந்தையின் சகோதரரான ஹதரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மற்றும் ஹதரத் உம்மே மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹா ஆகிய இருவரையும் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு அனுப்பி வைப்பதற்காக ஒட்டகத்தில் அமர்த்திய போது ஹுவைரஸ் அந்த ஒட்டகத்தை வெட்டி வீழ்த்தி விட்டான். ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்கா வெற்றியின் போது ஹுவைரஸ் பின் நுகையதை அவன் தப்பித்து ஓட முனைந்த போது கொன்றுவிட்டார்கள். ஹுனைன் போர் ஹிஜ்ரி 8ஆம் வருடம் ஷவால் மாதத்தில் நடைபெற்றது. ரிவாயத்தில் வருகின்றது, ஹுனைன் போர் சந்தர்ப்பத்தில் முஹாஜிர்களின் கொடி ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் இருந்தது. ஹுனைன் போருக்கு நடுவில் மும்முரமான போர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது காஃபிர்கள் மிக கொடுமையான தாக்குதல் தொடுத்ததன் காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி ஒரு சில சஹாபாக்களை எஞ்சிவிட்டார்கள். அந்த ஒரு சில சஹாபாக்களில் ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அடங்குவார்கள். ஹுனைன் போரில் இணை வைப்பாளர்களுடைய படைகளுக்கு முன்னால் செந்நிற ஒட்டகத்தில் ஒருவன் அமர்ந்து கொண்டிருந்தான். அவனுடைய கையில் ஒரு கருப்பு கொடி இருந்தது. அந்த கொடி ஒரு நீளமான ஈட்டியோடு கட்டப்பட்டிருந்தது. பனு ஹவாஸின் மக்கள் அவனுக்கு பின்னால் இருந்தார்கள். யார் அவனுடைய பிடிக்குள் வருவார்களோ அவர்கள் உடனடியாக ஈட்டியால் குத்தி அவன் கொன்று விடுவான். ஆக அவனுடைய ஈட்டி வீச்சிலிருந்து யாராவது தப்பித்து விட்டால் பிறகு பின்னால் இருக்கக்கூடிய மக்களுக்கு அவன் ஈட்டியால் சைகை செய்து விடுவான். அந்த மக்கள் அந்த மனிதர் மீது பாய்ந்து விடுவார்கள். ஆனால் அவர்கள் அந்த செந்நிற ஒட்டகத்தையுடைய அந்த மனிதனுக்கு பின்னாலே இருந்தார்கள். இவ்வாறு அந்த மனிதன் தொடர்ந்து தாக்குதல் தொடுத்துக் கொண்டிருந்தான். திடீரென்று ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு அன்சாரி சஹாபியை உடன் அழைத்துக் கொண்டு அந்த புறம் சென்றார்கள். திடீரென்று ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு அன்சாரி சஹாபியும் அந்த மனிதனை கவனித்தார்கள். அவனை கொள்வதற்காக முன்னோக்கி சென்றார்கள். ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்னால் இருந்து வந்து அவனுடைய ஒட்டகத்தின் இடுப்பில் குத்திவிட்டார்கள். அதன் விளைவாக ஒட்டகம் தலை குப்பெற விழுந்தது. அதே தருணத்தில் அந்த அன்சாரி சஹாபி அவன் மீது பாய்ந்தார்கள். எந்த அளவு வேகமாக வாழ் வீசினார்கள் என்றால் அவனுடைய கால் துண்டாகிவிட்டது. அதே தருணத்தில் முஸ்லிம்கள் இணை வைப்பாளர்கள் மீது கடுமையான தாக்குதல் தொடுத்தார்கள். ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சென்ற பனு தையி போர் குறித்து அறிவிப்பில் வருகின்றது. ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை 150 சஹாபாக்களோடு பனு தையுடைய ஃபுல்ஸ் சிலையை உடைப்பதற்காக அனுப்பி வைத்திருந்தார்கள்.
பனு தையுடைய பகுதி மதீனாவிலிருந்து வடகிழக்கு திசையில் அமைந்திருக்கின்றது. அன்னார் இந்த போருக்காக ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு கருப்பு நிற பெரிய கொடியையும் ஒரு வெள்ளை நிற சிறிய கொடியையும் கொடுத்திருந்தார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலை நேரத்தில் ஹாத்திம் குலத்தார் மீது தாக்குதல் தொடுத்தார்கள். அப்பொழுது ஃபுலுஸ் சிலையையும் அவர்கள் உடைத்தெறிந்து விட்டார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பனு தையிலிருந்து மிக அதிகமான பொருட்செல்வங்களையும் கைதிகளையும் அழைத்துக் கொண்டு மதீனாவுக்கு திரும்பி வந்தார்கள். ஹிஜ்ரி 9வது வருடம் ரஜப் மாதத்தில் தபூக் போர் நடைபெற்றது. இது தொடர்பாக அறிவிப்பில் வருகின்றது. முஸப் பின் சாத் தம்முடைய தந்தையிடமிருந்து அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் போருக்காக புறப்பட்ட போது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மதீனாவில் தம்முடைய பிரதிநிதியாக நியமித்தார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நீங்கள் என்னை குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு மத்தியில் விட்டுவிட்டு செல்கின்றீர்களா என்று கேட்டார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், நீர் மகிழ்ச்சியாக இருக்கவில்லையா? உம்முடைய அந்தஸ்து என்னோடு ஹாரூனுடைய அந்தஸ்து மூசாவோடு இருப்பதை போன்றிருக்கின்றது. ஆனால் எனக்கு பிறகு நபி இல்லை. ஹதரத் முஸ்லிம் அவர்கள் இந்த சம்பவத்தை எடுத்துரைத்தவாறு கூறுகின்றார்கள். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை போருக்காக சென்றார்கள். அப்பொழுது ஹதரத் அலி ரலியல்லாஹு அவர்களை தமக்கு பின்னால் பிரதிநிதியாக நியமித்து சென்றார்கள். பின்னால் வெறும் நயவஞ்சகர் மட்டுமே எஞ்சியிருந்ததன் காரணமாக அவர்கள் பதற்றமடைந்து ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஆஜரானார்கள். என்னையும் உடன் அழைத்துச் செல்லுங்கள் என்று கூறினார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு ஆறுதல் அளித்தவாறு கூறினார்கள், அலா தர்லா அன் தக்கூன மின்னி பி மன்சிலத்தி ஹாரூன மின் மூசா இல்லா அன்னஹு லைஸ நபியம் பஅதி. அதாவது, உமக்கு என்னோடு ஹாரூனுக்கு மூசாவோடு இருப்பதை போன்ற தொடர்பு இருக்கின்றது. ஒரு நாள் ஹாரூனை போன்று நீரும் என்னுடைய ஹலீஃபாவாக ஆகிவிடுவீர். ஆனால் இவ்வாறு தொடர்பு இருந்தும் நீர் நபியாக மாட்டீர். ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் நாட்டை நோக்கி அனுப்பி வைத்தது தொடர்பாக அறிவிப்பில் வருகின்றது. ஹிஜ்ரி 10வது வருடத்தில் ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் நாட்டை நோக்கி அனுப்பி வைத்தார்கள். இதற்கு முன் ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை இஸ்லாத்தின்பால் அழைப்பதற்காக ஹஜரத் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நோக்கி அனுப்பி வைத்திருந்தார்கள். அதாவது யமன் நாட்டை நோக்கி அனுப்பி வைத்திருந்தார்கள். ஆனால் அந்த மக்கள் நிராகரித்து விட்டார்கள். பிறகு அன்னார் ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யமன் நாட்டு மக்களுக்கு ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடிதத்தை வாசித்து காட்டினார்கள். பிறகு ஹமதான் பகுதி முழுக்க முழுக்க ஒரே நாளில் இஸ்லாத்தை இணைந்து விட்டது. ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட தொடர்பாக ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடிதம் எழுதினார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை ஹமதான் மீது சாந்தி உண்டாகட்டுமாக என்ற வாக்கியத்தை கூறினார்கள். ஹமதான் என்பது யமன் நாட்டிலிருந்து மதீனாவை நோக்கி தெற்கு திசையில் கிழக்கில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதியாகும். மதீனாவிலிருந்து ஏறத்தாழ 1150 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு நகரமாகும். இதற்கு பிறகு யமன் வாசிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்பாக ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடிதம் எழுதினார்கள். அப்பொழுது ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜ்தா ஷுக்ர் செய்தார்கள். ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை யமன் நாட்டுக்கு காசியாக நியமித்து அனுப்பிய போது நான் அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நீங்கள் என்னை அனுப்புகின்றீர்கள், நானோ ஒரு இளைஞன், எனக்கு நீதித்துறையை பற்றி எந்த ஒரு அறிவும் இல்லை என்று கூறினேன். அப்பொழுது ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நிச்சயமாக அல்லாஹ் உமக்கு நேரடி வழங்குவான், உம்முடைய நாவுக்கு உறுதித்தன்மை வழங்குவான். உம்மிடம் 2 சண்டையிடக்கூடியவர்கள் தீர்மானத்திற்காக வரும்பொழுது நீர் அவர்களில் முதலில் இருப்பவரிடம் கேட்டது போன்றே 2வது இருப்பவரிடமிருந்தும் கேட்பதற்கு முன்னால் எந்த தீர்ப்பும் கூறக்கூடாது. இவ்வாறு செய்வது உமக்கு உம்முடைய தீர்ப்பை தெளிவாக ஆக்குவதற்கு அருகில் இருக்கும். ஹதரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள், இதற்கு பிறகு எனக்கு தீர்ப்பளிப்பதில் எந்த ஒரு ஐயமும் ஏற்படவில்லை. ஹுதைபியா உடன்படிக்கையில் கலந்து கொண்டிருந்த ஹதரத் அமர் பின் ஷாஸ் அஸ்லமா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் யமன் நாட்டை நோக்கி பயணமானேன். பயணத்திற்கு நடுவில் அவர்கள் என்னோடு மிகவும் கடுமையாக நடந்து கொண்டார்கள். இதுவரை என்றால் நான் அவர்கள் தொடர்பாக என்னுடைய உள்ளத்தில் கடுமையாக உணர்ந்தேன். பிறகு நான் யமன் நாட்டிலிருந்து திரும்பி வந்தபோது அவர்கள் தொடர்பாக பள்ளிவாயில் சென்று நான் முறையிட்டேன். எதுவரை என்றால் இந்த விஷயம் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எட்டிவிட்டது. ஒரு நாள் நான் பள்ளிவாயிலுக்குள் நுழைந்த போது ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது சில சஹாபாக்களோடு அமர்ந்திருந்தார்கள். அப்பொழுது அவர்களின் பார்வை என் மீது பட்டது. அவர்கள் என்னை கூர்ந்து கவனித்தார்கள்.
அறிவிப்பாளர் கூறுகின்றார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை மிகவும் கூர்மையான பார்வையோடு பார்த்தார்கள். எதுவரை என்றால், நான் அமர்ந்த போது அவர்கள் கூறினார்கள், அமர், அல்லாஹின் மீது ஆணையாக நீர் எனக்கு மிகவும் அதிகமாக கஷ்டம் கொடுத்திருக்கின்றீர்கள். நான் கேட்டேன், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, தங்களுக்கு கஷ்டம் கொடுப்பதிலிருந்து நான் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகின்றேன். அன்னார் கூறினார்கள், ஏன் இல்லை, நீர் அலிக்கு கஷ்டம் கொடுத்த போது எனக்கும் கஷ்டம் கொடுத்தீர்கள். முஸ்னத் அஹ்மத் பின் ஹம்பலுடைய அறிவிப்பாகும். இதற்கு முன்னால் நான் வாசித்தேனே, அது முஸ்னதுடைய அறிவிப்பாகும். அடுத்த அறிவிப்பு வருகின்றது. ஹஜரத் அபு சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ஒரு சந்தர்ப்பத்தில் மக்கள் ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்பாக முறையிட்டார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு மத்தியில் உரையாற்றுவதற்காக எழுந்து நின்றார்கள். அப்பொழுது நான் ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூற கேட்டேன், மக்களே நன்றாக கேளுங்கள், நீங்கள் அலி தொடர்பாக முறையிட்டிருக்கின்றீர்கள். அல்லாஹின் மீது ஆணையாக அவர் தொடர்பாக முறையிடப்படுவதிலிருந்து அல்லாஹுக்கு அஞ்சுகின்றார் அல்லது அல்லாஹின் வழியில் அஞ்சக்கூடியவராக இருக்கின்றார் என்று கூறினார்கள். இது இன்ஷா அல்லாஹ் வருங்காலத்திலும் எடுத்துக் கூறப்படும். இப்பொழுது இது தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இன்று நான் ஒரு சில துவாக்களின் புறம் கவனம் ஊட்ட விரும்புகின்றேன். கடந்த ஜும்மாவில் அல் ஜசாயர் தொடர்பாக நான் குறிப்பிடவில்லை. அங்கும் அகதிகள் மீது மிகவும் கடினமான நிலைமைகள் இருக்கின்றன. அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்காகவும் துவா செய்யுங்கள். அல்லாஹ் அவர்களுக்காக நிலைமையை எளிதாக்குவானாக. மேலும் சிறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு விரைவாக விடுதலைக்கான வழிவகை ஏற்படுத்துவானாக. அங்கும் மிகவும் கடுமையான நிலைமைகள் இருக்கின்றன. அல்லாஹ் அரசாங்கத்திற்கும் அறிவை வழங்குவானாக. அவர்கள் நீதியோடு செயல்பட்டவாறு அகமதிகளுடைய உரிமையை அளிக்கக்கூடியவர்களாக இருப்பார்களாக. இதே போன்று பாகிஸ்தானிலும் நிலைமை இருக்கின்றது. அங்கு சில தனிப்பட்ட அதிகாரிகளை பற்றி நான் எடுத்து கூறியிருந்தேன். அந்த மக்களுக்காகவும் துவா செய்யுங்கள். அல்லாஹ் அங்கு இருக்கக்கூடிய மௌலவிகள் மற்றும் அதிகாரிகளுக்கு அறிவை வழங்க விரும்பவில்லை என்றால், அவர்களுக்கு அறிவு வராது என்றால், அல்லது அவர்கள் இவ்வாறு தான் செய்து கொண்டிருப்பார்கள், அல்லாஹ்வின் பிடியில் வரப்போகிறார்கள் என்றால், அதுவே அவர்களுக்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது என்றால், பிறகு அல்லாஹ் விரைவாக அவர்களை பிடிப்பதற்கான வழிவகை ஏற்படுத்துவானாக. அகமதிகளுக்கு எளிமை ஏற்படுத்துவானாக. தொழுகைக்கு பிறகு நான் ஒரு ஜனாசா காயப் தொழுகையை தொழ வைப்பேன். அது ரப்வாவைச் சேர்ந்த முகமது அப்துல்லா சாஹிப் அவர்களுடைய மகன் ரஷீத் அஹமது சாஹிப் உடையதாகும். இவர்கள் நம்முடைய அரபி டெஸ்கின் முரபியான தாஹர் நதீம் சாஹிப் அவர்களுடைய தந்தையாவார்கள். அக்டோபர் 28 அன்று 76 வயதில் வஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர்களுடைய குடும்பத்தில் அஹமதியத் இவர்களுடைய தந்தை வழிபாட்டனாரான ஹஜரத் அப்துல் கஃபூர் சாஹிப் அவர்கள் மூலமாக வந்தது. அவர்கள் தம்முடைய தாயாரின் சகோதரியின் மகனான ஹஜரத் மௌலவி அல்லாஹ் தசாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் இணைந்து 1891-92 ஆகிய வருடங்களில் காதியானுக்கு சென்று ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாத்து வசலாம் அவர்களின் கையில் பையத் செய்தார்கள். ஹஜரத் மௌலவி அல்லாஹ் தசாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுத படிக்க தெரிந்த அறிஞராக இருந்தார்கள். அவர்கள் ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாத்து வசலாம் அவர்களை அன்னாரின் வாதத்திற்கு முன்னாலேயே சந்தித்திருக்கின்றார்கள். அவர்கள் தமது கனவில் ஹஜரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கொடி ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலி இஸ்லாத்து வசலாம் அவர்கள் கையில் இருப்பதாக பார்த்தார்கள். எனவே ஹஜரத் மௌலவி அல்லாஹ் தசாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தம்முடைய தாயாரின் சகோதரியின் மகனான ஹஜரத் மௌலவி அப்துல் கஃபூர் சாஹிப், அதாவது மர்ஹூமுடைய தந்தை வழிபாட்டனார் அவர்களை உடன் அழைத்துக் கொண்டு காதியான் சென்றார்கள். இருவரும் ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் பைய செய்தார்கள். அதற்கு பிறகு மௌலவி அல்லாஹ் தசாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தப்லீகின் மூலமாக அலிபூர் மற்றும் மௌசு ஹசன்பூர், முல்தான் ஆகிய இடங்களில் பெரும்பாலான மக்கள் அஹமதியத்தில் இணைந்தார்கள். மிக நீண்ட காலம் வரை மர்ஹூம் தம்முடைய ஜமாத்தில், அதாவது இவர்கள் இருந்த பஹாவல்பூர் மாவட்டத்தில் இருந்த அந்த ஜமாத்தில் பொருளாளராக பணியாற்றுவதற்கான நல்வாய்ப்பை பெற்றார்கள். மர்ஹூம் மிகவும் நல்ல நற்செயல் ஆற்றக்கூடிய, இயல்பில் ஒழுக்கமுடையவரான, மேலும் விருந்தோம்பலை பேணக்கூடிய, அனுதாபம் கொண்ட மனிதராக திகழ்ந்தார்கள். உறவினர்கள் மற்றும் பகுதிவாசிகளோடும் ஏழைகளோடும் நல்ல முறையில் தொடர்பு கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். மௌனமாக ஏழைகளை கருத்தில் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்களோடு தொடர்புடையவர்களில் அவர்களுடைய துணைவியார் சித்திகா பேகம் சாஹிபா இருக்கின்றார்கள். அவர்கள் ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலி இஸ்லாத்து வஸ்ஸலாம் அவர்களின் சஹாபியான காதர் பக்ஷ் சாஹிப் அவர்களின் மகள் வழி பேத்தி ஆவார்கள். மர்ஹூம் அல்லாஹ் நருனால் மூசியாவார்கள். இவர்களை தவிர இவர்களோடு தொடர்பு கொண்டிருப்பவர்களில்
இவர்கள் பின்விட்டு சென்றவர்களில் இவர்களுடைய குழந்தைகள் இருக்கின்றார்கள். துணைவியாரை தவிர 3 மகள்கள் மற்றும் 2 மகள்கள் இருக்கின்றார்கள். மர்ஹூம் அல்லாஹ் நருனால் மூசியாக இருந்தார்கள். இவர்களை தவிர அவர்களோடு தொடர்புடையவர்களில் அவர்கள் பின்விட்டு சென்றவர்களில் அவர்களுடைய பிள்ளைகள் இருக்கின்றார்கள். இவர்களுடைய துணைவியாரை தவிர 3 மகள்கள் மற்றும் 2 மகன்கள் இருக்கின்றார்கள். ஒரு மகன் நான் ஏற்கனவே கூறியது போன்று வாழ்வை ஏற்படுத்தவராக இங்கு நம்முடைய அரபி டெஸ்கில் முரபி சில்சிலாவாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் மர்ஹூமோடு மக்ஃபிரத்தோடும் கருணையோடும் நடந்து கொள்வானாக, அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்துவானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.